அப்படி பேக்ல அடிச்சு பார்க்கலாம். யாருமே மரணத்தை ஜெயித்தவர்கள் வந்து இந்த பூமியில மனுஷங்க கிடையாது. அவங்க நாங்க தன்னை கடவுளாக சொல்லிக்கலாம், கடவுளாக அறிமுகப்படுத்திக்கலாம், ஆனா சில இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா மரணத்தை இயேசு உலகம் ஃபுல்லா, உலக நாடுகளே இயேசு வந்து வல்லலும் ஒண்ணு மரணத்தை ஜெயித்ததா கிடையாது. அவர் ஜோதி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஜெயித்த மாதிரி இப்ப இயேசு ஒரு ஆள் தான் நான் போயிட்டு பூமிக்கு வருவேங்கிறாரு. ஓ சரி 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 சரி. அதான் சொல்றவர் இயேசு சொல்றவர். அதாவது நிறைய பேர் வந்திருக்காங்க, மகான்கள் வந்திருக்காங்க. ஆனா யாருமே செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வந்ததாக சரித்திரம் கிடையாது. இன்னையில வரையும் ரெக்கார்டு கிடையாது. அது இயேசு ஒரு ஆளு தான் மரணத்தை ஜெயித்த. ஏன்னா அவரு உலகத்துல அவர் தான் வெளிச்சம். இந்த பூமி சூரியன் வெளிச்சம் இருக்கு பாருங்க, இது உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் வெளிச்சமா இருக்கிறார். அது நாங்க வேற ஒண்ணும் இல்லை. இப்போ எல்லாரும் நீங்க சொல்றீங்கல்ல, ஏதாவது ஒரு ரெக்கார்டு நீங்க சிருஷ்டிப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான், உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, எதனால உருவாக்குனது? இல்ல உலக நாட்டுக்கு இல்ல, இதுதான் இந்த வரலாறு. இந்த மாதிரி பலரா சொல்லி இருக்கிறாரான்னு தான் கிடையாது, ரெக்கார்டு கிடையாது. ஆமா, யாருக்கு ரெக்கார்டு கிடையாது. அதனாலதானே உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? என்ன பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தை, நீ இது வாசி பாருங்க, பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி இந்த மாதிரி நான் உண்டாக்குனேன் தெரியாம தானே கேட்டீங்க. அதான் சரி சரி. அதான் சரி சரி. மன திருப்தி இருக்கும். அதாவது அதான் சொல்லலாம், இயேசு ஒரு ஆள் தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை வரலாறு அப்படி ஏதாவது ரெக்கார்டு கொடுத்ததுனால என்கிட்ட சொல்லுங்க. அப்படி கொடுக்க முடியாது. அவர் ஒரு மனுஷன் ஆக்சுவலா, அவருடைய தாய் யாரு தெரியும், தந்தை யாரு தெரியும், ஏசப்பா அப்படி அதான் அவங்க மனுஷங்க. நம்மளுக்கு மனுஷங்க வந்து ஒரு நாள் கடவுளாக முடியாது, அவங்க சொல்லிட்டுனா போயிருக்கலாம். மனுஷன் ஏசு ஒரு ஆளு தான். அவருக்கு வந்து தகப்பன் இல்லாம அவர் ஒரு ஆள். ஒரு பாவத்தை செய்யணும்னா இன்னொரு பாவத்துக்கு மனுஷன் வந்து செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்ன இப்ப படிச்சு பாரு, அவரு நம்ம இந்த சாய்பாபா இருக்காரு, இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பாரு. நம்ம வந்து எதுவுமே இது நானும் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். போன ஆட்கள், செத்து போன ஆட்கள் அதோட முடிஞ்சவங்க, அவங்களுக்கு சரித்திரம் அதோட முடிச்சு. நான் இப்ப இருந்து 20 வருஷம் ஆச்சு, 2001 மாறி. அது வரையும் ஃபுல்லா நான் டிகிரி முடிச்சேன், பிகாம் முடிச்சேன். அது ஒரு 4-5 வருஷம் இதே சர்வீஸ் தான். கடவுள் யாரு இதே சரி. உங்களை பார்த்தா எங்க அப்பா பூஜாரியா இருக்கிறனால ஒவ்வொரு இடமும் கோயிலை கட்டி விடணும், அதை கட்டி விடணும், அப்படிதான் இருக்கும். நாங்க அந்த அரச பரமத்தை சேர்ந்தது மேட்ச். ஆமா, அந்த லைன்ல வந்து எங்களுக்கு தான் அந்த அக்னியில இருந்து தோன்றினோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்னியில இருந்து ஒரு புராணமே இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. அங்க இருக்காங்க தொண்டை ஒரு குரூப் இருக்காங்க, அந்த திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிறான். அந்த சைடு பார்த்தா பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, பாண்டியர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க திருநெல்வேலி சைடு சிவகிரியில இருக்காங்க. சிவகிரி 7000 மணி அழகாபுரி போன்ற பகுதியில் பாண்டியர்கள் இருக்கிறாங்க. எங்கன்னு ஆனா ஈரல், அதாவது அந்த அந்த சாமி பேர் நல்ல சாமியாச்சு. ஏரல் அது வேறையோ இல்ல அதுதான் ஏரல்மாங்க. நீங்க சொல்ற தூத்துக்குடி மாவட்டம் தானே சொல்றீங்க, ஆத்தூர். ஓ அது எட்டயபுரம், அதான் அதுவும் தூத்துக்குடி மாவட்டம் தான். எட்டயபுரமும் தூத்துக்குடி மாவட்டம் தான். எங்க எந்த இதுவும் தூத்துக்குடி மாவட்டம் தான். ஓ அங்க படிச்சீங்களோ. எங்களுக்கு இந்த காரணம், நம்ம திருச்செந்தூர் அந்த சைடு மஞ்ஞானபுரம் நாசிரியத்து வருது பார்த்தீங்களா, நாசிரியத்துலாம் திருநெல்வேலி மாவட்டத்துல போயிடும். இது அப்படி எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துல. முன்னாடி எல்லாம் திருநெல்வேலி மாவட்டம், எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துல. அதனால சர்வே பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, நீங்க ரொம்ப நாளுக்கு இருப்பீங்களா, ஒன்னா உங்களுக்கு ஒரு பைபிள் ஒன்று தாரேன், உங்களுக்கு படிச்சு பாருங்க. நான் உடனே நான் சொன்ன உடனே நீங்க ஏற்றுக்கொண்டு. ஓ சரிண்ணா சரி, நான் வருவேன், அடுத்த இதுல வருவேன் ஆக்சுவலா. இது எந்த இடம்? ஓ சரிண்ணா சரிண்ணா. தங்குறதுல அங்கதான் தங்குறீங்களோ? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி. ஓ பரவாயில்ல. ஓ பரவாயில்ல, ரைட். ரெஸ்ட் எடுக்க மட்டும் இங்க பண்றீங்க. சோரபுரி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அங்க போனோம். ஹோட்டல்ல தான் தங்குறதுக்கு ஆடி கேட்டரிங். சரி சரி. ஆனா கல்யாணம் ஆகல, வயசு 38. நல்லா இருக்கு. நானே 40 வயசுல தானே மேரேஜ் பண்ணிருக்கேன். உண்மை சொல்றேன், 40 வயசுல தான் மேரேஜ் பண்ணிட்டேன். எனக்கு சொத்து கிடையாது, ஒண்ணும் எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல இறைவனை தேர்ந்ததுனால எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு, சொல்லுறதுக்கு என்ன இருக்கு. அதனாலதான் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்குது. நல்லா இருப்பீங்க. இப்போ ஏசு உங்களை தேடி வந்திருக்காரு. நான் வந்து இது பண்ணி சொல்லலை. ஏசப்பா நீ அதை ஏற்றுக்கொண்டு கேளு. அவர் ஏதோ வந்துட்டு போனாரு, சொன்னாரு.
நீ தெய்வம்னா என்கிட்ட பேசுங்கன்னா கண்டிப்பா பேசுவேன். என் பேரு குருசாமி. ஆமா இந்த மாதிரி பண்றது எப்போ காத்தால வீட்டுல எத்தனை மணிக்கு? காலைல கிளம்புறோம். காலைல அப்படியே பசங்களாம் இருக்காங்கல்ல, இல்லைன்னா ஸ்கூலுக்கு அப்படிலாம் போயிட்டு இறைப்பணியில கடவுளுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்துட்டு தான் வெளியே கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்படி வர்றதில்லை. இது வந்து ஒரு 3 மணிக்கு மேல அப்படி இந்த சைடு அப்படி வந்துட்டு போறோமா. வாரத்துக்கு ஒரு நாள் வருவோம். அந்த சைடு ஒரு 4-5 பேரை சந்திப்போம். இந்த சைடு ஒரு 10 பேர் 15 பேர் சந்திச்சு அப்படி ரோட்ல சொல்லிட்டு எங்களுக்கு அதுதான் சந்தோஷம். அதுதான் ஒரு இது, வேற ஒன்றும் இது கிடையாது. அதனால நல்லா இருப்பீங்க. ஒரு முறை இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க, ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க. இயேசுவே என் உள்ளத்துல பேசுங்க. இதெல்லாம் சொன்னாங்களே, மரணத்தை ஜெயித்தது யாருமே கிடையாதுண்ணே. நான் சொல்றேன் உங்களுக்கு, மரணத்தை ஜெயித்தது யாருமே கிடையாது. போங்க சர்ச்சுகளுக்கு போங்க. அதாவது இயேசுவை பற்றி தெரியலன்னா சர்ச்சுகளுக்கு போங்க. போனாதான் நமக்கு தெரியும், இல்லாட்ட தெரியாது. அதனால போய் பாருங்க, இயேசுவை தேடுங்க. அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்னங்கிறார். காசிதான் 10 வாட்டி போயிட்டு பாருங்க, 10 வாட்டி போயிட்டு காசிக்கு சொல்றீங்களே, சிவனடியாருன்னு சொல்றீங்களே. சரி 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 சரி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி. நீங்க நல்லா இருப்பீங்க. 38 வயசு தானே. வேணா இப்ப நீங்க கூப்பிட்டு பாருங்க. அவர் ஒரு ஆள் தான் தகப்பனுக்கு போல உங்களுக்கு செய்வேன். நான் உண்மை சொல்றேன். நான் மற்ற எல்லாம் டூப்ளிகேட்னு தான் நான் சொல்றேன். அதை நீங்க மாத்தவே நான் தான் அதான் காட்டுறேன் உங்களுக்கு. மாத்தணும்ன்ற அவசியம் இல்லை. உள்ளத்துல அவர் வந்துட்டு இருப்போம். வீட்டுக்குள்ள போறேன்னா இருட்டு நேரத்துல லைட்டு போடுறீங்கல்ல, லைட்டு போட்டா தானே வெளிச்சம் வருது. நீங்க உள்ள சும்மா அப்படி போயிட்டு அதே போலதான் இறைவன் வந்து நீங்க கூப்பிட்டாதான் வருவார். என் உள்ளத்துல அவர் செட்டில்மேன். அவர் சும்மா வந்து ஒரு ஆள் இருந்ததுக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. நீங்க வாங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், கண்ணீர்ல இருக்கிறேன், கண்ணீரை தொடங்க. ஆமா, நான் முன்னாடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு என் கூட பிறந்த மொத்தம் 5 பேர், 2 அண்ணன் 2 தங்கச்சி. எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்கும் முடிச்சுட்டு தான் விடும். அதனாலதான் 40 வயசு அந்த மாதிரி ஆச்சு. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்றீங்க, நல்லா இருப்பீங்க. ஏசப்பா உங்களை வாழ வைப்பாரு. சரிங்களா? நீங்க அந்த ஒண்ணுக்கும் வருத்தப்படாது, ஒண்ணுக்கும் வருத்தப்படாதீங்க. இயேசுவை தேர்னா ஒன்றும் நினைக்காதீங்க. அவர் தான் நம்மளை நடத்த முடியும். அவர் தான் அந்த வானமும் பூமியும் எப்படி உருவாக்கி இருக்கு, மனுஷனை எப்படி உண்டாக்கி. ஆதி மனிதனை யாரு உண்டாக்குனா சொல்லுங்க. கண்டிப்பா வாரேன், கண்டிப்பா நான் வாரேங்க. ஓ சரி சரி சரி. ஓ இது எனக்கு இடம் அதெல்லாம் இந்த இடம் அதான் வண்டி வந்து அந்த சேர்த்திக்குது. திருவள்ளூர். ஓ இது திருவள்ளூர் சிலைண்ணே. சரி சரி சரி. அதான் சரி சரி சரி. ஓ சரி. ஓ சரி சரி சரி. இடம் தெரியுது. ஓ இந்த சைடுண்ணா. சரி சரி. சரிண்ணா, நல்லா இருப்பீங்க. பாப்பாண்ணா உங்களுக்கு சின்ன கம்பெனி இருக்கா. ஒன்னும் நினைக்காதீங்க. நீங்க ஒண்ணும் நினைக்காத. சோத்திர கையை கொடுக்காரு. சோத்திராண்டவர் சோத்திராக நினைச்சிருக்கிறேன். செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. மன பாரத்தை எடுத்து போடுங்கப்பா, மன கவலைகளை எடுத்து போடுங்க. கண்ணீரை தொடங்க. வேதனையை ஆண்டவரே, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்க தகப்பனே. இயேசுவே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னீங்கப்பா. அவங்களுடைய உள்ளத்துல பாரம் ஏக்கம் எங்களுக்கு தெரியாது. நீர் தகப்பன் ஆண்டவரே, நீர் தந்தை ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை சொல்லி இருக்கோம், வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் அருமையான சோதரன் கண்ணனோடு நீர் இருக்கிறீர். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கவலைகளை போக்குகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர் ஐயா. ஆண்டவரை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவியாதே என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய பாரங்கள், அருமையான சோதரன் கண்ணனுடைய பாரங்கள், வேதனைகள், கண்ணீரை ஆண்டவரே உங்க மேல வைக்கத்தக்கதாக உதவி செய்ய தகப்பன். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்காதபடி, எனக்கு தகப்பன் தாய் ஆண்டவரே யாரும் சகோதரர் யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்காதபடி நீர் ஆறுதல் தெய்வமாக ஆறுதல் ஆண்டவரை கவலைகளை நீக்கிற, கஷ்டங்களை நீக்கிற ஆண்டவரை தெய்வமாக நீர் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்து. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. மனபாரத்தை எடுத்து போடுங்க, கவலைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே சோதரன், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா. நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் அற்புதங்களை செய்யணும், நீங்க தான் அதிசயங்களை செய்யணும் தகப்பன். பெரிய பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அந்த நிலையான வாழ்வுக்கு, நித்தியமான வாழ்வுக்கு வர உதவி செய்யுங்க தகப்பன். ஆசீர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, நல்லா இருப்பீங்கன்னா